Hello friends, welcome to Pavitra Lifestyle. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல தக்காளி சாதம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு சாப்பாடு அரிசி யூஸ் பண்ணி எப்படி டேஸ்டியான தக்காளி சாதம் ரொம்ப ஈஸியா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோல போய் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆயில் ஊத்திட்டு ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கணும். எல்லாமே மூணு பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 3 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டா வெந்து வந்ததும் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா சுருள வெந்ததுக்கு அப்புறம் நம்ம மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணணும். பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணுங்க. 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். இது மிளகாய் தனியா 2 ஈக்குவலா சேர்த்து அரைச்ச மிளகாய் பொடி. நீங்க தனித்தனியா வச்சிருந்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மட்டும் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சமா தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிருக்கலாம் கலருக்காக. ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 hour நம்ம ஊற வச்சிருக்க அரிசியில இதை ஆட் பண்ணிடலாம். மூடி போட்டு 4 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா நம்மளோட டேஸ்டான தக்காளி சாதம் ரெடி ஆயிடும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கனை ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம்லாம் செக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி எப்போவும் நீங்கள் எத்தனை விசில் விடுவீங்களோ அத்தனை விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது சாப்பிடும் போது பிரியாணி சாப்பிட்றோமா தக்காளி சாதம் சாப்பிட்றோமான்ற அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை பாய்.